ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம தே அண்ட் ஜங்குக்கோட எபிசோட் தான் பார்க்க போகிறோம். பார்ட் 5 போன பாட்டு இதோட கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன்னா தேங் வந்து வெளில அடிச்சிருக்க வேண்டாமோ அப்படின்ற மாதிரி யோசிச்சுருந்துருப்பான். ஜங்கு கேட்டிருப்பான், என்ன மச்சான் ஃபீல் பண்ணுறியா அப்படின்னு கேட்டால், அவெல்லாம் ஒரு ஆள் நான் ஃபீல் பண்ணுற போடா அப்படின்னு போயிருப்பான். அதோட இந்த படத்தை நான் கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். ஸோ லெட்ஸ் கன்டினியூ த பார்ட் 5. சரி, நீ காரில் ஏறி உட்கார மச்சான், எனக்கு ஒரு சின்ன சில்லற வேலை இருக்குது. சில்லற வேலையா? உனக்கு சில்லற வேலை இருக்கா இல்லைன்னா மேவ பார்க்க வேண்டிய வேலை இருக்கா? டங்கு இவ்வளோ நேரம் நீ பண்ணில தான் கெட்ட, நான் பற்றிட்டு போய் உட்கார்றா அப்படின்னு நேராக அப்படியே மியா மியான்னு கத்திட்டு இருக்கான். மியாவா? ஐயோ, இவர் என்னையே கூப்பிட்டுட்ருக்காரு. ஏய், அவர் தான் கூப்பிட்றாருலடி போடி. ஆஹா, உனக்கு அவரை பற்றி தெரியாது, போனால் சும்மா இருக்க மாட்டார் கைங்காலையும் வச்சுட்டு. அப்படியா, என்ன பண்ணுவார்? சி, இதெல்லாமா கேட்ப? சும்மா கேட்டேன்டி, போப்போ அப்படின்னு எம்மி பிடிச்சி தள்ளி விட மியாவும் ஐயோ தள்ளி விட்டாலே அப்படின்னு வந்து நிற்கிறா. கூப்பிட்டா வர முடியாதா? கேட்கல. ஆ, கூப்பிட்டது கேட்கல சார். கூப்பிட்டது கேட்கலையா? இந்தா. என்னது சார் இது? என்னது இது? பாரு. இது 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 என்னோடய லேப் நோட்டாச்சே. ஆமாம், உன்னோட லேப் நோட்டு தான். லேபில் கடந்தது. நேற்று ஓடி போகிற அவசரத்தில் நோட்டை விட்டுட்டு போயிட்டா. குடி. கொடுங்க. ஆ, முடிடி. கொடுங்க சார், நான் பிடிச்சிழுது தானே இருக்கேன், நீங்கள் தான் விட மாட்டேங்கிறீங்க. டைட்டாக க்ரிப்பை பிடிச்சிட்ருக்கீங்க பாருங்கள். சரிங்களா? ஐயோ, கொடுக்கவும் மாட்டேங்கிறான். இப்படி சொல்லிட்டு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு அவன் மறுபடியும் அப்படின்னு முந்து பார்த்து, சார் விடுங்க சார், ப்ளீஸ் சார், எனக்கு ஒரு கிஸ் கொடு, நான் விடுறேன். ஆ, என்னது? அதான் லிப்ஸ்லாம் கொடுக்க வேண்டாம், கணத்தில் மட்டும் லைட்டாக கொடு, நான் விட்டுறேன். சார், இதெல்லாம் உங்களுக்கு ஓவரா இல்லையா? இப்பெல்லாம் பண்ணாதீங்க, கொடுத்துருங்க சார். கொடுக்க மாட்டேன். அவனுக்கு காலேஜ் தான் நான் சார், எங்கே சார் கிடையாது. சரியா? சார் சார்னு சொல்லிட்டு இருக்காது, எனக்கு இரிட்டேட் ஆகுது. எங்கள் அம்மா பார்த்தா என்ன நினைப்பாங்க? உங்கள் அம்மா தான் வீட்டில் இல்லைல்ல? ஐயோ, அதை வேற உளறி வச்சுட்டோமோ. பக்கத்து வீட்டுக்காரங்களாம் பார்த்தா என்ன நினைப்பாங்க? கேவலமாக பேச மாட்டாங்களா? அவங்க பேசினா உனக்கு என்ன? என்னை பற்றி தானே பேசுவாங்க. பேசினா பேசிட்டு போகிறாங்க. ஐயோ சார், வேணாம் சார், விட்டுருங்க சார், ப்ளீஸ் சார் அப்படின்னு அவள் போட்டு அந்த கெஞ்சிரா. தேங்காய் டென்ஷன் ஆயிடுச்சு. கவரம் பிடிச்சேன், ஒரு முத்தத்துக்காட அப்படி கெஞ்சிட்ருக்க, பட்டுன்னு பிடிச்சி அடிச்சுட்டு வருவியா அப்பாடாங்கிட்ட அப்படின்னு அப்படியே போகிற போக்கில் தேங்க வந்து ஜங்குக்கை தள்ளி விட்டு போக, ஜங்குக்கு அப்படியே மியா கிட்ட போய் விழுகிறான். விழுந்த ஃபோர்ஸில் கண்ணத்தில் லைட்டாக கிசும் கொடுத்துட்டு வச்சுக்கோ அப்படின்ட்டு போயிட்டான். அவளுக்கா, இவன் ஆல்ரெடி முத்தத்தை கொடுத்தான்னா எனக்கு அப்படியே ஜுரம் வந்து கிடக்குது. இதில் திரும்ப இதையே பண்ணுறானே, நான் என்ன பண்ணுவேன்? இவனுக்கு இருக்குது ஒரு நாள் அப்படின்னு போய் உள்ளே உட்காந்துக்கிட்டா. எம்மி கேட்குறா, ஏதோ வேறு சத்தம்லாம் கேட்டுச்சே, என்னாச்சு? ஒன்றும் ஆகலை, நீ இவ்வளோ நேரம் அழுதுட்டு தானே இருந்த, இப்போ என்ன நல்லா உட்காந்துருக்க? இப்போ என்ன, நான் உனக்கு அழணுமா? ஐயோ, அழாத, நீ அழுதுட்ருக்க. ஐயோ, நீ என்னடி இப்படி பேசுகிற அப்படின்னு அவையுமே இன்னும் தான் சோகமாக இருக்கா. ஸோ 2 பேரும் கார் எடுத்துட்டு காலேஜுக்கு போய் எல்லாத்தையும் சொல்லிவிட்டு அவங்க வேலையை பார்த்துட்ருக்கானுங்க. ஸோ அப்படியே ஒரு 2 நாள் போகுது. 2 நாளுமே எம்மியும் சரி மியாவும் சரி காலேஜ் போயிருக்கவே மாட்டாங்க. இதில் வேறு இன்ஃபார்ம்லாம் பண்ணியிருப்பாங்க, ஒழுங்கா காலேஜுக்கு வரல அப்படின்னு. தேங்க்லாம் கட்டுப்பாது. ஒரு அரைஞ்சதுக்கு இந்த நாள் 2 நாள் காலேஜ் வரல அப்படின்னு அவனுக்கு அவ்வளோ டென்ஷன் ஆகுது. சரின்னு ஒரு 2 நாள் கழிச்சு தான் காலேஜ் போகிறாங்க. 2 பேரும் ஒன்றா தான் போகிறாங்க. இதில் எம்மியோட ஃப்ரெண்ட்ஸ்லாம், என்ன எம்மி, எங்கேயோ காணாமல் போயிட்டியாமே, எங்கேயோ ஓடி போயிட்டாமே, எங்கே போனேன் அப்படின்னு கேட்குறாங்க. அவள் பார்க்குறா. எங்கே போனால் உங்களுக்கு என்னடி? அதான் எங்கள் அப்பா கிரெடிட் கார்டு கார் கீழே அப்படின்ட்டு போனதும் அம்போன்னு விட்டுட்டு போனீங்கள்ல, அப்புறம் என்ன மாதிரி வந்து கேட்டுட்ருக்கீங்க, பொத்திட்டு போங்க. இங்கே பாரு எம்மி, ஏதோ இத்தனை நாள் உன் கூட பழகிட்டோமே, எங்கேயோ ஓடி போயிட்டியே, இருக்கியா இல்லையான்னு பார்க்குறதுக்கு தான் வந்தோம். சும்மா சீன்லாம் போட்டுட்ருக்காத. யார்? நான் சீன் போடுறேன்? அவங்கள விடவா? வா வந்துட்டாளுங்க, மூட்டு போங்கடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்டாக தேங்க வரான். என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? கிரவுண்டில் என்ன சண்டை போட்டுட்ருக்கீங்க? சார், நாங்கள் ஒன்றும் சண்டை போடல சார். எம்மி 2 நாள் கழிச்சு காலேஜ் வந்திருக்காளே, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கூட அவள் காரணம் சொல்லி எங்களை கூப்பிட்டு விசாரிச்சிங்களே, அதான் ஓடி போயிட்டாலோ என்னமோ நினச்சோம். இப்போ திருப்பி வந்துட்டியால, அதான் இத்தனை நாள் எங்கே ஓடி போனோன்னு கேட்டுருந்தோம் சார். அதுக்கு என்னென்னா ஓவராக சீன் போடுறா, கத்துறா சார்.
அவள் ஓடி போன நீ பார்த்தியா? சார் கேட்குறேன்ல, பதில் சொல்லு. அவள் ஓடி போனான்னு நீ பார்த்த? ஆ? இல்லை சார், காணோம். காணோம் தானே சொன்னாங்க. நீ ஏன் முடிவு பண்ணிப்பியோ? வேறு வேலை இல்லை, ப்ராஜெக்ட் பண்ணிட்டியா? இல்லை சார். அதை பண்ணிடாத, தேவையில்லாததெல்லாம் நல்லா வக்கனையாக பேசு. நீ என் சப்ஜெக்டில் ஆல்ரெடி அரியர் வச்சுருக்கீல? ஆமாம் சார். அதை கிளியர் பண்ணுறதுக்கு நேரம் நீ உட்காந்து படிக்கலாம்ல. எல்லாம் பண்ணிடாதண்ணே போ அப்படின்னு அப்படியே பேசி துரத்தி விட்டுட்டு அப்படியே திரும்பி எம்மியை பார்க்குறான். எம்மியா பரவாயில்ல, ஏதாவது நம்மளுக்கு அடி பண்ணுறாரு அப்படின்னு ஒரு மாதிரி ஸ்மைல் வருது. இருந்தாலும் சிரிக்கக்கூடாது அப்படின்னு அப்படியே மூஞ்சி சோகமாக வச்சுட்டு அப்படியே நிமிந்து பார்க்குறா. தேங்க் பார்க்குறான். இவ இப்படிலாம் மூஞ்சி சோகமாக வைக்க மாட்டாளே, சரியில்லையே அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது, எம்மியா நான் கிளாஸுக்கு போகிறேன், நீ வர்றியா இல்லையா? யாத்தாடி இவளெலாம் நல்லா பல்லக்கறியாக தானே பேசிகிட்டு இருந்தா, இப்போ நீ இவர் வரப்போ இப்படிலாம் பேசுகிற அப்படின்னு மியாக்கே ஒரு மாதிரி ஷாக்காக தான் இருக்குது. வரேன். மியா சார், ஃபீவர் எப்படி இருக்குது? ஓகே சார். ஓகே சார். ஓகேண்ணா? ஃபைன் சார். 2 பேரும் 2 நாள் லீவ் போட்டிங்கள்ல, லீவ் ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுங்க. ஓகே சார், ஃபில் பண்ணிடுறோம் சார். ஃபில் பண்ணிவிட்டு இப்போவுமே என்கிட்ட வந்து சைன் வாங்கணும், புரியுதா? புரியுது சார். கோ. அப்படின்னு 2 பேரும் வந்ததுக்கப்புறம் மியா கேட்குறா, அடி பாவி, அவர் முன்னாடி என்னம்மா நடிகிற? 2 நாள் நல்லா தாண்டி இருந்தேன், உனக்கு ரெடி ஆச்சு? அதெல்லாம் அப்படி தான், கண்டுக்காது என்ன அப்படின்னு நேராக இப்போ 2 பேர் லீவ்லாம் ஃபார்ம் பண்ணுறாங்க. லீவ் ஃபார்ம்லாம் ஃபில் பண்ணிவிட்டு, மியா மியா இங்கே பாரு, மூஞ்சி ரொம்ப சோகமாக இருக்கா, கண்ணுக்கீழே டார்க் சர்க்கிள்ஸ்லாம் இல்லைல்ல, இருக்க வேண்டாம், கொஞ்சம் கண்ணு ரெடிஷாக தானே இருக்குது, ஓகே தானே? பார்க்க இப்படி ரொம்ப சோகமாக இருக்கணா? போதும் தாய், வா. உன் மூஞ்சி அவர் பார்க்க கூட மாட்டேங்கிறார், ஏதோ ஒரு வாட்டி பார்த்தாரு, அவ்வளோதான். அவன் ஒரு வாட்டி தாண்டி பார்ப்பான், அந்த ஒரு வாட்டிலே எவ்வளோ நோட் பண்ணுவான் தெரியுமா? உனக்கு தேங்க்ஸ் அதை பற்றி தெரியாது, எனக்கு தான் தெரியும், நீ வா. என்னமோ சொல்கிற, எனக்கு ஸ்டாஃப் ரூம் போதுக்கே பக்குன்னு இருக்குது. எதுக்கு? லேப் சார் இருப்பார்ல, அதுக்கு தானே. அவரை பற்றி பேசாதானே நீ ஒரு மாதிரி ஷை ஆகுற, பயப்படுற, கை காலெல்லாம் உனக்கு ஒரு மாதிரி நடுங்குது. பேசாமல் பார்த்தாயி, இவன் வேற என்னை எம்பாரசிங் மூமெண்ட்டில் நிற்க வச்சுட்டேன் வா அப்படின்னு 2 பேரும் ஸ்டாஃப் ரூம் தான் போகிறாங்க. இதில் வேற மியா மே கமன் சார் அப்படின்னு கேட்குறா. ஜாங்கு எஸ் கமன் அப்படின்னு சொல்லிட்டு நிமிந்து பார்க்குறான். மியா நிற்கிறத பார்த்ததும், ஹே ஃபீவர் சரியாயிடுச்சா மியா? சரியாயிடுச்சு சார். ஒரு நாளே சரியா இருக்குமே, உனக்கு என்ன 2 நாள்? 2 நாளும் கொஞ்சம் சிவியராக இருந்துச்சு சார், அதான் சார் 2 நாள். ஓ, இப்போ எப்படி சிவியர் குறைஞ்சிருச்சோ? ஆமாம் சார். நாளைக்கு திருப்பி சிவியர் ஆயிரும் பாரு. சார் இன்றைக்கி லேப் ஆர் இருக்குன்னு தான் சார் நினைக்கிறேன். இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். உங்களுக்கு தான் தினமும் இருக்கே. நம்ம தினமும் சார் நான் கிளாஸ் இன்சார்ஜை பார்க்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது தேங்க அங்கே தான் உட்காந்துருக்கான். கொடு அப்படின்னு சொல்லி 2 பேர் லீவ் ஃபார்ம் வாங்கி பார்க்குறான். இதில் மியாக்கு சைன் பண்ணி கொடுத்துட்டான். எம்மிக்கு மட்டும் அப்படியே பார்க்குறான். எம்மி சார், எப்பா நம்மா நடிக்கிறான் அப்படின்னா மியாக்கு இருக்கு. அவளுக்கு சிரிப்பு வருது, இருந்தாலும் சிரிக்கக்கூடாது, நான் அமைதியாக நின்றுட்டுருக்கேன். அப்படியே ஒரு கணால் பார்க்குறா லேப் சார் பார்க்குறாரான்னு. ஆனால் அவன் வச்சக்கன்னு வாங்காமல் வாங்கினது மியாவை தான் பார்த்துட்ருக்கான். அவளுக்கா ஐயோ இதில் நம்மளே பார்க்குறாரு அப்படின்னு அப்படி லைட்டாக மூஞ்ச மறைச்சிக்கிற மாதிரி நின்றுட்டுருக்கேன். இங்கே நீ லீவ் போட்டதுக்கு ரீசன் என்ன? சார் என்ன சார் கேட்டிங்க? ரொம்ப நடிக்காத சரியா, பச்சையாக தெரியுது. ஐயோ நான் நடிக்கலாம் இல்லை சார், எனக்கு அதெல்லாம் வராது சார். எனக்கும் 2 டேஸாக ஃபீவர் ரொம்ப சிவியராக இருந்துச்சு சார், என்னால் தாங்கவே முடியல சார், அதான் சார் 2 டேஸாக லீவ் போட்டேன். உனக்கு 2 டேஸும் ஹெவி ஃபீவராக இருந்துச்சோ? ஆமாம் சார், 1 டே ஃபுல்லாக உட்காந்து ரொம்ப அழுதேனா, அதுலேயே எனக்கு ஒரு மாதிரி மூச்செல்லாம் திணறி எனக்கு வீசிங் ப்ராப்ளம்லாம் வந்து அப்படியே காய்ச்சல் வந்துடுச்சு சார். இதெல்லாம் நான் நம்பணும்? டெஃபினெட்லி சார். அண்ட் ஒன் மோர் திங், நீங்கள் நம்பினாலும் நம்பாட்டாலும் என்னால் எதுவும் பண்ண முடியாது சார். எனக்கு உண்மையாகவே உடம்பு சரியில்லை. நான் என்ன சொன்னாலும் நீங்கள் நம்ப மாட்டீங்க. நான் எது சொன்னாலும் உங்களுக்கு போயாக தான் தெரியும், விளையாட்டாக தான் தெரியும். அதுக்கு நான் எப்படி சார் பொறுப்பாக முடியும்? இதுதான் என்னோடய ப்ராப்ளம். நீங்கள் சைன் பண்ணி கொடுத்தா நான் போய் ஆஃபீஸில் கொடுக்குறேன்.
வேண்டான்னா சொல்லுங்கள், ஃபைன் கூட நான் கட்டிக்கிறேன். ஆனால் இப்போ எங்கள் அப்பா என்கிட்ட கிரெடிட் கார்டு கூட கொடுக்குறதில்ல. என்ன பண்ண போகிறேன்னு தெரில சார் அப்படின்னு அப்படி பேசுகிறா. தேங்க்யூ ஒரு செகண்ட் நம்பிட்டான். சரி பரவாயில்ல, காய்ச்சல் தான் போல அப்படின்னு அவனும் சைன் பண்ணி கொடுத்துட்டு போ அப்படின்ட்டான். அவளும் ஒரு மாதிரி மூஞ்சி சோகமாக வச்சுட்டே வரா. அம்மியாக்கா ஒன்று சொல்லவாடி, நீ படிக்கிறத விட்டுட்டு பேசாமல் ஒரு பெரிய ஆக்டர் ஆயிரு, அவ்வளோதான். உனக்கு தான் சான்ஸ் அப்படியே வந்துட்டே இருக்கும், செம்மையாக இருக்கும். அவள் தான் வாங்கி தள்ளுவேன் அப்படி நடிக்கிற. அதான் எனக்கு கை வந்த கலடி. ஆமாம், நான் சோகமாக பேசும்போது தேங்கோட ரியாக்ஷன் என்ன? இவன் சொல்கிறத நம்ம நம்பணுமா அப்படின்ற மாதிரி தான் அவர் பார்த்துட்டு இருந்தார். ரியலி ரியலி எப்படி செம்மையாக நடிச்சனா? பர்ஃபெக்ட். என்ன சொல்லனே தெரியலடி. நானே ஒரு செகண்ட் பா அப்படின்ட்டு இருந்தது. போதும் எனக்கு இதுவே போதும், எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு அவள் அவ்வளோ குஷியாக போக இங்கே தேங்காய் மண்டை குழம்புது. இவன் உண்மையாகவே இப்படி தானே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது ஜாங்குபார் வந்து, என்ன மச்சான் என்ன இல்லை ரொம்ப சோகமாக பேசிச்சு, ரொம்ப அடி வாங்கியிருக்கும் போல். இல்லைடா, இவன் இப்படி பேசுகிற ஆளே இல்லை, என்னமோ ஒன்று இருக்குது, நம்மகிட்ட ஏதோ ஒன்று உருட்டுறா. இல்லை பாவண்டா, உருட்டுற மாதிரியே இருக்கா. யார் இவ? பாவமா பாரு, ஏதோ ஒரு சென்டிமெண்ட் க்ரியேட் பண்ண தான் இவ்வளோ நேரம் என்கிட்ட இந்த மாதிரிலாம் பேசுன மாதிரி எனக்கு தோண்டிக்கிட்டே இருக்கு மச்சான். ஏன்னு தெரில, உனக்கு தோணிடும் படாங்கிட்ட அப்படின்னு ஜாங்குக்கு அங்கேருந்து கிளாஸ் இருக்க எழுந்துச்சு போயிட்டான். ஸோ இப்போது ஆஃபீஸ் ரூம் போயிட்டு அவங்க 2 பேர் கிளாஸ்லாம் வந்து உட்காந்துருக்காங்க. இப்போ கரெக்டாக தேங்கோட கிளாஸ் தான். அவள் தான் நல்லா சிரிச்சு பேசிகிட்டு வந்துருப்பா மியா கூட. தேங் வரான்னு தெரிஞ்சுதான் அப்படியே சோகமாக மாறிட்டா. அப்படியே குனிஞ்சு தலை நிமிராமல் உட்காந்துருக்க. தேங் வந்து பார்க்குறான், என்ன இது சரியில்லையே அப்படின்னு பார்த்துட்டு அவன் பாட்டுக்கு கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்ருக்க. எல்லோரும் நோட்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. எமி மட்டும் நோட்ஸ் எடுக்காமல் அப்படியே அமைதியாக உட்காந்துருக்கோம். தேங் பார்த்துட்டு, எமி சார் எல்லோரும் நோட்ஸ் எடுத்துகிட்ருக்காங்க, நீ மட்டும் என்ன சும்மா உட்காந்துருக்க? இங்கே சும்மா உட்காரவா வந்த காலேஜுக்கு? நோட்ஸ் எடுக்காமல் என்ன பண்ணிட்டு இருந்தேன்? நோட்டை கூட இங்கே வா. சார் அது இங்கே வான்னு சொன்னேன். ஓகே சார் அப்படின்னு. ஐயோ பியா நோட்டை குட்றி, ஹேண்ட் ரைட்டிங் வச்சு அந்த ஆளை கண்டுபிடிச்சிடுவான், கொண்டுருவான், ஓடி போயிரு. குட்றி. எமி என்ன மியா நோட்டு வாங்கலாம் ட்ரை பண்ணுறியா? ஒழுங்கா வா. ஓகே சார் அப்படின்னு அவளும் நோட் எடுத்துகிட்டு, சார் கொடு. இல்லை வேணாம் சார். கொடுன்னு சொன்னேன். இந்தாங்க. அப்போ தேங்காய் அதை வாங்கி பார்க்குறான். பார்த்தா அதில் ஹார்ட்டின் போட்டு அவனோட பேர் தேங் எழுதி கீழே விசஸ் எமின்னு எழுதி ஹார்ட்டு போட்டு அம்புகுறியில் மேடம் விட்டுருக்காங்க. அதை பார்த்துட்டு தேங்க் அவன் என்ன எழுதியிருக்கான்னு சொல்லவும் முடியலை. அப்படியே ஒரு மாதிரி உச்சக்கட்ட கடுப்பாகுது. அப்படியே அந்த நோட்டை பார்த்துட்டு எம்மியை பார்த்தா அவள் ஒரு மாதிரி சிரிக்கிறா. சிரிச்சுட்டு, சார் அது நான் கூட நீ காலைல பேசின பேச்சில் பாவம் பிள்ளை திருந்துச்சுன்னு நினச்சேன், ஆனால் நீ திருந்தவே மாட்டில்ல. இப்படி தான் இருப்பல்ல சார். அது ஐயோ அவன்கிட்ட நான் என்னென்னு சொல்கிறது அப்படின்ற மாதிரி அவள் இன்னுமே ஒரு மாதிரி தான் நின்றுட்டுருக்க. வெளியே போ. என்ன சார்? கிளாஸை விட்டு வெளியே போ. சார் எனக்கு ஆல்ரெடி உனக்கு ஃபீவராக இருக்கட்டும், இல்லை நீ அங்கே மயக்கம் போட்டால் அது விழு, அது பிரச்சனை இல்லை, தயவு செஞ்சு என் கிளாஸுக்குள்ளே இருக்காது, வெளியே போ. சரி அப்படின்னு அவளும் வெளியில் வந்து நின்றுட்டுருக்கா. அவளுக்கு இதெல்லாம் ஜாலியாக பாட்டுக்கு வெளில வந்து நின்றுட்டு, அப்பா இவ்வளோ நேரம் உள்ளக்க இருந்து சைட் அடிக்கிறது ரொம்ப ஒரு மாதிரி இரிட்டேஷனாக இருந்தது. இவன் பாடம் எடுத்துகிட்டு இருக்கானே பார்த்தா திட்டுவானே. இப்போ வெளில தான் நின்றுட்டுருக்கோம், நல்லா ஜாலியாக அவனையும் பார்க்கலாம் அப்படின்னு அவன் நல்லா கணத்தில் கை வச்சுட்டு தேங்கே பார்த்துட்ருக்கா. தேங்கும் நடத்தி முடிச்சுட்டு இதை சால்வ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறான். பார்த்தா இப்படி அவள் பார்த்துட்டு இருக்கதா பார்த்ததும், கிளாஸ்குள்ளேயும் இப்படி தான் பண்ணுறா, வெளியும் இப்படி தான் பண்ணுறான் இவ அப்படின்னு ஒரு மாதிரி கோவம் வருது. இருந்தாலும் வேண்டாம் அப்படின்ற மாதிரி நின்றுட்டுருக்கான். இப்போ ஜங்குக்கு வர அங்கே அப்படியே கிராஸ் பண்ணி போக எம்மி நின்றுட்டுருக்கதா பார்த்ததும், ஏன் திருந்துடாத அப்படின்னு பார்த்துட்டு ஜன்னல் வழியா அப்படியே மியாவை பார்த்து சிரிச்சிட்டே போகிறான். மியாக்கா ஐயோ நம்மளை எதுக்கு பார்த்து சிரிச்சிட்டே போகிறாரு, இவன் ஏன் இப்படி நம்மளையே பார்க்குறாரு அப்படின்னு தான் அவளுக்கு இருக்குது. அவள் உடனே தலையை குடிச்சிட்ருக்க. ஜங்குக்கு மறுபடியும் சிரிச்சிட்டே போகிறான். இதில் எம்மி வர, லேப் சார் லேப் சார் என்ன இப்போ நீங்கள் மியாவை பார்த்தா சிரிச்சிங்க, நீ பார்த்துட்டியா? அவ்வளோ பச்சையாக தெரிஞ்சிச்சு ரொம்ப. ஓ சரி, நான் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன் சார். உங்களுக்கு வேணும்னா நான் ஒரு ஹிண்ட்டு கொடுக்கவா அவளை கரெக்ட் பண்ணுறதுக்கு? என்ன? ஒன்றும் இல்லை, அவள் வீட்டில் அவளுக்கு மாப்பிள்ளை பார்த்துட்ருக்காங்க.
ஏன்னா அவங்க அப்பாவோட ஜாப் வந்து இப்போது ரிட்டையர்ட் ஆக்க போகிறாங்க. என்னது அவங்க அப்பா அவ்வளோ வயசானவரா? ஆமாம், வாயின் ரொம்ப வருஷம் கழிச்சு பிறந்துட்டா போல். ஸோ அதனால் அவங்க அப்பாவோட ஜாப்லேருந்து அவரை ரிட்டையர் ஆக போகிறாங்க. அவருக்கு வயசாயிடுச்சு. ஸோ அதனால் இதுக்கடுத்து அவளை படிக்க வைக்க முடியாது அப்படின்னு சொல்லி கல்யாணம் பண்ணி வைக்கலாம் ஒரேடியா அப்படின்னு பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ உங்களை மாதிரி ஒரு நல்ல மாப்பிள்ளை அவளுக்கு கிடச்சா நல்லாயிருக்கும்னு எனக்கும் தோணுது. ஸோ அதனால் போய் பேசிட்டிங்கன்னா அவள் கிடைப்பா. நீ நிஜமாக தான் சொல்கிறியா? நிஜமாக தான் சொல்கிறேன், ப்ராமிஸ். அண்ட் நான் உங்களுக்கு இந்த ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எனக்கு ஒரு ஹெல்ப்பை பண்ணணும். என்ன பண்ணணும்? ஒன்றும் இல்லை, எனக்கு சிங்கிளாக இருக்கிறதுக்கு போர் அடிக்குது. என்ன தேங்க நம்பர் வேணுமா? தேங்க் நம்பர்லாம் வேண்டாம், எனக்கு தேங்கோட அம்மா அப்பா நம்பர் தான் வேணும். அவனுக்கு அம்மா அப்பாலாம் அப்போலாம் யாரும் இல்லை. யாரும் இல்லையா? ம். தேங்க்கு நான் எனக்கு அவன் அவ்வளோதான். ஐயோ, அப்போனா நான் தேங்க கல்யாணம் பண்ணிக்கணுமே, ஏதாவது ஒரு ஐடியா கொடுங்களேன் அப்படின்னு ஜங்கு கிட்ட கேட்டுட்ருக்கேன். ஜங்கு என்னால் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னுட்டு இருக்கான். சார் ப்ளீஸ் சார், நான் உங்களுக்கு எவ்வளோ பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்கேன். நீங்கள் எப்படி மியாவை கல்யாணம் பண்ணிப்பீங்க? நானும் தேங்க கல்யாணம் பண்ணிக்கணும் சார். ஏதாவது ஒரு ஐடியா. உங்கள் அப்பா போலீஸ் தானே? ஆமாம். ஏதாவது வந்து அவன்கிட்ட டீல் பேச சொல்லு, பண்ணிப்பார். ஆ, புரிஞ்சுச்சு. என்ன புரிஞ்சுச்சு? என்ன புரியணுமோ அது புரிஞ்சிச்சு சார் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து ஜாக்கு சிரிச்சுட்டே போகிறான். மியாக்கா எமிக்கா செத்தடி நீ அப்படின்ற மாதிரி தான் தேங்காய் பார்த்துட்ருக்க. தேங்காயெல்லாம் கண்டுக்கவே இல்லை, அவன் பாட்டுக்கு கிளாஸ் எடுத்துகிட்ருக்க. எல்லோரும் உட்காந்து கவனிச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அவன் மட்டும் வழக்கம் போல் சிரிச்சிட்ருக்கா. ஒரு வேளை கிளாஸ் முடிஞ்சு வெளில போகும்போது, எமி இங்கே வா சார், இதுக்கு அடுத்த நோட்டில் இப்படி பண்ணுவியா? பண்ண மாட்டேன் சார். நிஜமாக தான் சொல்கிறியா? ஆமாம் சார், பண்ண மாட்டேன் சார். அப்பயே இப்போ பண்ணேன், ஏன்னா நான் அவங்கள மறந்துடலான்னு முடிவு பண்ணிட்டேன் சார். ஸோ அதனால தான் இப்படி பண்ணேன். எனக்கு அவ்வளோதான், இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன பிடிக்கல, நான் எதுக்கு ஃபோர்ஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு எனக்கு ஒரு தாட் வந்துடுச்சு. ஸோ அதனால் வேண்டாம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டேன் சார் அப்படின்னு அப்பாட்டுக்கு ஒரு மாதிரி சொல்கிறா. இவன் பார்க்குறான், இவன் எந்த ரகத்தில் எப்படி பேசுவானோ தெரில, இவன் சொல்கிறத நம்பவா வேண்டானாலும் தெரிலையே அப்படின்ட்டு முடிச்சுட்டு அங்கேருந்து தேங்க் போயிட்டான். இவளை நம்பானந்தாயி அப்படின்னே அவன் போயிட்டான். ஸோ இப்படியே தான் டைம் அப்படியே ஸ்கிப் ஆகி கடைசி லேப் டைமும் வருது. லேப் எப்படி இருக்கலாம், ஏன்லாம் எனக்கு வகுறு வலிக்கு, நான் லேபுக்கெலாம் வரல அப்படின்னு ஸ்டோன் பெஞ்சில் உட்காரலான்னு போகும்போது எம்மி தான் அதெல்லாம் ஒன்றும் வலிக்கல நீ வா அப்படின்னு அப்படியே அந்த கிளாஸுக்கு இழுத்துட்டு போயிட்டுருக்கா. ஸோ இதோட பாட்டு வந்து கம்ப்ளீட் ஆகுது. தேங்க் வாட்ச் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ப்ளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, வாட் டாட்டா, பை, சீ யூ லேட்டர், பை.